டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்னைக்கு பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணுங்கள். 1 கப் துவரம்பருப்பு 1 கப் கடலைப்பருப்பு ரெண்டத்தையும் வாஷ் பண்ணிட்டு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இதை நீங்கள் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நிறையா பருப்பு சேர்த்து பண்ணுறதால ரொம்ப ஆரோக்கியமானது. வாரத்தில் ஒரு டைம் கூட இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்து ஹோம்மேட் மசாலா சேர்த்துருக்கேன். இது நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணது. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு 1/2 hour ஊறினாலே போதும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 1 hour கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். இது கூட தேவையான அளவு உப்பு, சாப் பண்ண வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு கூட வெங்காயம் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். கொதித்ததும் உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. உருண்டையை பக்கத்தில் வச்சிடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. உருண்டையை சேர்த்ததும் நம்ம கரண்டியை வச்சு கலரக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் உருண்டைகள் வேகட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டியை வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விடணும். ஆரம்பத்துலேயே கரண்டியை வச்சு கலர்னோன்னா உருண்டை உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாரம்பரியமான உருண்டை குழம்பு சூப்பராக தயாராகிட்டுருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.